ஏன் எந்த ஐபிஎல் டீமுமே கிரீன் கலரை யூஸ் பண்ணலன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? என்னதான் ஆர்சிபி வருஷத்துக்கு ஒரு தடவை கோ கிரீன்னு மேட்ச் ஆடினாலும், ஏன் எந்த ஒரு ஐபிஎல் டீமுமே கிரீன் ஒரு பிரைமரி கலரா யூஸ் பண்ணல? ஏன்னா கிரீன் இஸ் தி பிரைமரி ஷேட் ஆஃப் பாகிஸ்தான் டீம். ஸோ கிரீன் யூஸ் பண்ணா பாகிஸ்தான் டீமோட ரிசம்பிளன்ஸ் வந்துருமோ என்னமோன்னு எந்த டீமுமே கிரீனை யூஸ் பண்ண முன் வரல. ஸோ இப்போ ஏன் மோஸ்ட் ஆஃப் தி டீம்ஸ் ப்ளூ கலர் யூஸ் பண்றாங்கிறதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ப்ளூ இஸ் தி கலர் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபேன்ஸுக்கு ஃபெமிலியாரிட்டி அண்ட் ரிசம்பிளன்ஸ் வேணுங்கிறதுக்காக மோஸ்ட் ஆஃப் தி டீம்ஸ் ப்ளூ கலரை சுற்றி அவங்க டீமை செட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இட் சவுண்டட் லைக் அ சேஃப் பெட் டு தி ஃப்ரான்ச்சைசிஸ். ஏன்னா ஃபேன்ஸ் ஆல்ரெடி ப்ளூ கலரோட எமோஷனலாக கனெக்ட் ஆனதுனால நம்ம டீமோட எமோஷனலாக கனெக்ட் ஆகிறதுக்கு ஹையர் சான்சஸ் இருக்குன்னு மோஸ்ட் ஆஃப் தி டீம்ஸ் ப்ளூ கலர் தீமை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் தாண்டி சில டீம்ஸ் தங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கேனா எல்லோ, எஸ்ஆர்எஸ்னா ஆரஞ்சுன்னு கிரியேட் பண்ண நினைச்சாங்க. இன்ஃபேக்ட் ராஜஸ்தானுமே ப்ளூல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் தங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான பிராண்ட் ஐடென்டிட்டி வேணுங்கிறதுக்காக லேட்டர் பிங்க்குக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2022ல புது டீம்ஸ் வந்தப்ப ஃபேன்ஸ் புது கலர் ஏதாச்சும் வரும்னு எதிர்பார்த்தாங்க. இன்ஃபேக்ட் வந்துச்சு. எல்எஸ்ஜி சியான் கலர் யூஸ் பண்ணாங்க. ஏன் ஷியான் ஒரு நியூ கலர்னு சொன்னேன்னா, ஷியான் வாஸ் ரைட் இன் தி மிடில் ஆஃப் கிரீன் அண்ட் ப்ளூ. எந்த ஒரு டீமுமே ஸ்லைட்டஸ்ட் டிண்ட் ஆஃப் கிரீன் கூட யூஸ் பண்ணாதனால கிரீன் வாஸ் நியூ டு ஐபிஎல். ஸோ ஷியான் வந்து ஒரு நியூவா இருந்துச்சு. பட் லேட் ஆன் எல்எஸ்சியுமே ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூக்கு மாறிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் தி ரீசன் வை மோஸ்ட் ஆஃப் தி டீம்ஸ் யூஸ் ப்ளூ இன் தேர் ஜெர்சி. உங்களுக்கு எந்த டீமோட ஜெர்சி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க.